ஹே கைஸ், ரீசென்ட்லி ஹெட்ஃபோன் ஜோன் கனெக்ட் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே நிறைய ஐஎம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுனீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசுனதுல. வந்து பேசினவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து நன்றி அண்ட் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ட்ரூத் இயர் ப்ராடக்ட்டை வந்து பத்தி பார்க்க போறோம். ட்ரூத் இயர் பியூர், ட்ரூத் இயர் நோவா, இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் அண்ட் நீங்க ட்ரூத் இயர் கேட் ஐஎம் யூஸ் பண்றீங்கன்னா அகைன் நான் ட்ரூத் இயர் பிராண்ட்லேயே வந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல அப்படின்னா எதை அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ட்ரூத் இயர் பியூர் வந்து ஆக்சுவலா பிரைஸ் கம்மி தாங்க. இப்போ ஹெட்ஃபோன் ஜோன் அது வந்து 8,999 தான் வருது. ஆனா ட்ரூத் இயர் நோவா வந்து அதிகமான பிரைஸ் 14,000 கிட்ட. இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல நீங்க வந்து 14,000 இருக்கு அப்படின்றதுனால நோவா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டியூனிங்ல சில நல்ல டிஃபரன்சஸ் வந்து இருக்கு நோவாக்கும் பியூருக்கும் பார்க்கும்போது. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங் எதிர்பார்க்கறீங்க, அந்த ஒரு வார்ம்னஸ் அண்ட் பிரைட்னஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரூத் இயர் பியூருக்கு வந்து நீங்க போலாம். ஏன்னா பியூர் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆல்ரவுண்டரான ஒரு ஐஎம்ஸா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஐஎம்ஸ் வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னும் போது அது எந்த ஜான்ரா ஆஃப் சாங் கேட்டிங்கனாலும் அது நல்லா இருக்கணும். இப்போ கிளாசிக்கல் கேட்குறீங்க அப்படின்னா அங்கே அந்த பிரைட்னஸ், அந்த ஏரினஸ், அந்த ஒரு மிளற மாதிரி சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடிஎம் சாங்ஸ் கேட்குறீங்க, மெலோடி கேட்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து அது வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து கொடுக்கணும். அதோட தன்மை வந்து ஓகே இடிஎம் கேட்குறோம்னா அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு என்ஜாயபிளாக இருக்கணும்ல. ஸோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அந்த ஷிஃப்டிங் வந்து ரொம்பவே நல்லா வந்து இருக்கு ட்ரூத் இயர் பியூர் ஐஎம் இயர்ஃபோன்ஸில். ஆனால் சர்ப்ரைசிங்லி அதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கு. நோவா விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கு. ஆனால் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்ப ட்ரூத் இயர் நோவா எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ரூத் இயர் நோவா வந்து ஒரு லிட்டில் பிட் கொஞ்சம் வார்ம் சவுண்டிங்கா வந்து எனக்கு வந்து தெரியுது. லிட்டில் பிட்னு இல்ல, ரொம்பவே கொஞ்சம் வார்ம் சவுண்டிங் மாதிரி தான் தெரியுது. ட்ரபிள் வந்து ஒரு ஸ்மூத் ட்ரபிளா வந்து நான் பாக்குறேன். ஒரு கிளாசிக்கல் சாங் கேட்கிறோம் அப்படின்னா அந்த பிரைட்னஸ் வந்து அந்த ஒரு டாப் லெவலை மீட் பண்ணல அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இந்த டிரைவர் செட்டப் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நீங்க அதை விட இதுல டிரைவர் நல்லா இருக்கு, இதுல ஹார்மன் டார்கெட் இருக்கு, இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுலாம் நான் கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, கிளாசிக்கல் கேட்கும்போது எப்படி இருக்கு, இடிஎம் கேட்கும்போது எப்படி இருக்கு, மெலோடி கேட்கும்போது எப்படி இருக்கு, எல்லா ஜான்ரா சாங்ஸுக்குமே டெக்ஸ்சர் வந்து எப்படி எப்படி கரெக்டா வந்து மாறுதா. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது எனக்கு நோவா இயர்ஃபோன்ஸ்ல ட்ரூத் இயர் நோவால வந்து கிளாசிக்கல் சாங்ஸுக்கு வந்து அதாவது டீடைல்ஸ் எல்லாமே இருக்குங்க, சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் எல்லாமே நல்லா பெட்டரா இருக்கும். ஆனா அதோட தன்மை வந்து பிரைட்னஸ் வந்து இன்னுமே வந்து அதிகமா வேணும் எனக்கு. ஒரு கிளாசிக்கல் சாங் கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், அது ஃபெட்டிக் இல்லாமலேயும் இருக்கணும். பட் இதுல வந்து பிரைட்னஸ் கம்மியா இருக்கு, ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து ஒரு இடிஎம் சாங் லவர், நீங்க மெலோடி கேட்குறீங்க அதுக்கு லவர் அப்படின்னா நீங்க அதுக்கு ட்ரூத் இயர் நோவா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். நீங்க எவ்வளவுதான் வால்யூம் வச்சாலும் உங்களுக்கு ப்ளீசிங்கான சவுண்ட் இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும், உங்க மூட சேஞ்ச் பண்ணும், நீங்க டான்ஸ் கூட ஆடலாம் கண்டிப்பா. ஸோ இதுதான் ட்ரூத் இயர் நோவாவோட டியூனிங் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா ட்ரூத் இயர் பியூர் வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டா ரெண்டுத்துக்குமே அது நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஆனா ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்காது. வார்ம் சவுண்டிங் வந்து அந்த இடிஎம் கேட்குறீங்கன்னா அது என்ஜாயபிளா இருக்கும், ரொம்ப என்ஜாயபிளா இருக்காது. ஆனா நோவால வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். ஆனா நோவால வந்து பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா வந்து இருக்காது. கிளாசிக்கலுக்கு இது வந்து நம்மளுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இல்லையா அப்படின்னு தோணும். ஆனா பியூர்ல வந்து உங்களுக்கு அப்படி தோணாது. ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். மிட்ரேஜும் அந்த வோக்கல்ஸ் வந்து நல்ல ஒரு உச்சரிப்புகள் இருக்கும், அதோட ஆர்டிகுலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மொத்தத்துல இதுதான் நோவாக்கும் பியூருக்குமான உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் பில்ட் குவாலிட்டி அந்த டிசைன் வைஸ்லாம் வந்து நீங்களே வந்து பாருங்க. நோவா வந்து கண்டிப்பா அதோட பில்ட் குவாலிட்டி, அதோட ஒயரோட கேபிளோட டிஃபரன்ஸும் சரி, அண்ட் ஐஎம் ஷெல்லோட அந்த 3D பிரிண்டிங் டிசைனரும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. பியூர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து இருக்கு, அதுவும் வந்து ஒரு மெட்டல் நினைக்கிறாது. அண்ட் கேபிள் குவாலிட்டியும் வந்து பியூர்ல வந்து நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்க ட்ரூத் இயர் கேட்டுக்கு ஒரு அப்கிரேட் தேடுறீங்கன்னா எதை நீங்க யூஸ் பண்ணலாம்னா ட்ரூத் இயர் பியூர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா ட்ரூத் இயர் பியூரோட ஒரு குட்டி தம்பி தான் இந்த ட்ரூத் இயர் கேட் ஐஎம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ட்ரூத் இயர் கேட்லயும் சிமிலரா அதே மாதிரி தான் ஒரு லிட்டில் பிட் அந்த ஒரு பேஸ் இடிஎம் சாங் எல்லாம் கேட்கறீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் வார்ம்னஸ் இருக்கும். ஒரு கிளாசிக்கல் அக்கூஸ்டிக் எல்லாம் கேட்கறீங்கன்னா அங்க தேவையான அளவுக்கு அந்த பிரைட்னஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹை ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு மிளற மாதிரி அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து தேவை. ஸோ அந்த ஒரு பிரைட் டோனாலிட்டியும் வந்து அங்க வந்து இருக்கும். ரெண்டுமே வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால ட்ரூத் இயர் கேட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ட்ரூத் இயர் கேட்டுக்கோட ஒரு அப்கிரேட் தேடுறீங்கன்னா அது கண்டிப்பா ட்ரூத் இயர் பியூர் ஐஎம் தான்.